கரூரில் உள்ள திருவள்ளூர் மைதானத்தில் கரூர் மாவட்ட கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் 2வது அகில இந்திய அளவில் பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டி தொடங்கப்பட்டது. 5 நாட்கள் நடைபெறும் போட்டிகளில் கேரளா மின்வாரிய அணி, சென்னை வருமான வரித்துறை அணி உள்ளிட்ட 12 அணிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல், கரூர் எம்பி ஜோதிமணி கலந்து கொண்டு இறுதிப் போட்டியினை தொடங்கி வைத்தனர். போட்டியில் முதலிடம் பிடித்த கேரளா மின்வாரியம் முதல் பரிசு ரூபாய் 50,000, சுழல் கோப்பையும், 2ஆம் இடத்தை பிடித்த கொல்கத்தா கிழக்கு ரயில்வே அணி ரூபாய் 40,000 மற்றும் சுழல் கோப்பையும் தட்டிச் சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பழமை வாய்ந்த சப்பலம்மா கோவில் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வான வேடிக்கைகளுடன் பாரம்பரிய கலைகளான மயிலாட்டம், பொய்க்கால், குதிரையாட்டம், தெருக்கூத்து உள்ளிட்டவை நடைபெற்றது. மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஓசூரை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சென்றனர். தென்காசி மாவட்டத்தில் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்பேரணி தென்காசி மாவட்டம் உழவர் சந்தை முதல் தென்காசி புதிய பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத வழிபாட்டு உரிமைகளை பறிக்கின்ற வகையில் செயல்படுகின்றவர்களுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி பேரணியாக சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற நத்தம் மாரியம்மன் கோவில் பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான மாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக அம்மனுக்கு பால், இளநீர், சந்தனம் போன்ற 16 வகை அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் மேலத்தாளம் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலை அருகே ஸ்ரீராம் பைனான்ஸ் நிதி நிறுவனத்தின் புதிய சேவை மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் துணைத் தலைவர் பி. ரமேஷ் ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு நிறுவனம் சார்பில் சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பஞ்சுகாலிப்பட்டி கிராமத்தில் 500 பெண்கள், குழந்தைகள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்ட வள்ளி கும்மியாட்டம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக இந்த கலை நிகழ்ச்சியை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த வள்ளி கும்மி நடனத்தை திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஈஸ்வரன், வள்ளி கும்மியாட்டம் உடலுக்கும் மனத்திற்கும் வலிமை கொடுக்கக்கூடியது என்றும், பண்டிகைகளில் சினிமா பாட்டுக்கு ஆடுவதை தவிர்த்து வள்ளி கும்மியாட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தெப்பம்பட்டி, கொத்தப்பட்டி, வண்டியூர், ஸ்ரீரங்கபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பச்சை மிளகாய் அதிகளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 மாத காலமாக நிலவும் பனியின் தாக்கம் காரணமாக பச்சை மிளகாய் வரத்து மிக குறைவாகியுள்ளது. இதனால் ஆண்டிப்பட்டி, தேனி, மதுரை உள்ளிட்ட மார்க்கெட்டுக்கு இப்பகுதியில் இருந்து கொண்டு செல்லப்படும் பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் மட்டுமே ஏலம் போவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பூஜாரிகள் பேரமைப்பு சார்பில் மாநில இணைச் செயலாளர் உதயகுமார் சிவாச்சாரியார் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இம்மனுவில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வருவாய் இல்லாத கோவில்களின் பூஜாரிகளுக்கு மாத ஊதியமாக ரூபாய் 10,000 வழங்கிட வேண்டும் எனவும், ஏற்கனவே ஓய்வூதியம் பெறும் பூஜாரிகள் மறைவிற்கு பிறகு அவர்கள் குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தின. மேலும் இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட துணைத் தலைவர் சரவணகுமார், மாவட்ட செயலாளர் சந்தோஷ்குமார், மாவட்ட செய்தி தொடர்பு செயலாளர் குமார் உட்பட பலர் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பசுபதி கோவில் சுவாரியார் மற்றும் அந்தோனியார் கோவில் தெருவில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதிக்கு கடந்த 4 நாட்களாக மோட்டார் பழுது காரணமாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை. மேலும் இது தொடர்பாக திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ரேவதி நடராஜன் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகுமார் மற்றும் அரசு அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உடனடியாக தண்ணீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டார ஆரம்ப அரசு சுகாதார நிலையம் சார்பில் அவிநாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட ஸ்பர்ஷ் தொழுநோய் குறித்து பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக அரசு கலை கல்லூரியில் வளாகத்தில் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக்கொண்ட பிறகு கல்லூரியில் இருந்து ஊர்வலமாக அவிநாசி புதிய பேருந்து நிலையம் வரை சென்று மீண்டும் கல்லூரி வளாகத்தில் பேரணி நிறைவடைந்தது. இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள், மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் பங்கேற்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.